கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 8 சிவ பூஜா மந்திரங்கள். பவமானாதி மந்திரங்களாலும் வாங்மீயக மந்திரத்தாலும் சூத்திர மந்திரத்தாலும் சுபமான ஸ்ரீ சூக்தத்தாலும் ரஜரி சூக்தத்தாலும் நீல ருத்ரத்தாலும் மங்களகரமான சமகத்தாலும் பிரணவத்தாலும் அதர்வண வேத சிரஸ் என்னும் மந்திரத்தாலும் தசசாந்தி மந்திரத்தாலும் பாருண்டத்தாலும் ஆருணத்தாலும் உயர்வான சாமத்தாலும் தேவவிரதம் என்னும் சாமத்தாலும் ரதந்தர மந்திரத்தாலும் புஷ்ய மந்திரத்தாலும் புருஷ சூக்தத்தாலும் மிருத்யுஞ்சய மந்திரத்தாலும் சிவ பஞ்சாட்சரத்தாலும் 1000 அல்லது 108 ரந்திரங்களையுடைய பூர்ண கும்பங்களால் வேத மார்க்கங்களினாலாவது சிவ நாமங்களாவது அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு சிவபெருமானுக்கு சந்தனம் புஷ்பம் முதலியவற்றை சாற்றி பிரணவ மந்திரத்தால் முக வாசனைகள் கொடுக்க வேண்டும். பிறகு ஸ்படிகமயமாயும் நிஷ்கலமாயும் அக்ஷரமயமாயும் அனைத்துலகங்களுக்கும் காரணபூதமாயும் சகலலோக ஸ்வரூபமாயும் உத்தமமாயும் இந்திரன் பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் முதலான தேவர்களுக்கு புலப்படாததாயும் வேதம் அறிந்தவர்களாலேயே வேதாந்தத்தில் கோசரிக்கவில்லை என்று சொல்லப்படுவதாயும் சிருஷ்டி ஸ்திதி நாசம் என்னும் 3ம் அற்றதாயும் சகல விதமான நோய்களுக்கெல்லாம் மருந்தாயும் சிவ தத்துவம் என்று பிரசித்தமாயும் சிவலிங்கத்தில் வைக்கப்பட்டும் இருக்கிற சிவ பகவானை லிங்கத்தின் சிரசில் பிரணவத்தால் தூப தீபம் தாம்பூலம் முதலானவற்றை நீராஞ்சனம் சுற்றுவது போலச் சுற்றி நமஸ்காரம் செய்து துதித்து பலவித மந்திரத்தால் பூஜை செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம் ஜபம் நமஸ்காரம் பிரதக்ஷணம் ஆகியவற்றையும் விதிப்படி செய்ய வேண்டும். அர்க்கியம் கொடுத்து திருவடிகளில் மலர்களை சமர்ப்பித்து தேவர்களுக்கு அதிபரான சிவபிரானை மனத்தால் வணங்கி பூஜை புரிய வேண்டும். கையில் மலர்களை எடுத்துக்கொண்டு எழுந்து 2 கரங்களையும் கூப்பி நின்று நான் குறிப்பிடும் மந்திரத்தால் ஈசானனான சிவபெருமானை பிரார்த்திக்க வேண்டும். அஞ்ச்னா நாத்ய திவாக்ஞானது ஜப பூஜாதி கம்யா கிருதம் ததஸ்து சபலம் கிருபயா தவ சங்கர. சுவாமி சங்கரா, என் அறியாமையாலோ அல்லது அறிவாலோ ஜபம் பூஜை முதலியவற்றை செய்திருந்தாலும் அவை உம் திருவருளால் சித்திக்க வேண்டும் என்று சொல்லி அம்மலர்களை சிவபெருமானது திருமுடியில் சேர்க்க வேண்டும். பிறகு மங்களாஸ்பதமான அநேக ஆசீர்வாதங்கள் செய்து பரமசிவன் மீது மார்ஜனம் அதாவது நீரால் புரோக்ஷணம் செய்து தன் அபராதங்களை பொறுத்தருள வேண்டும் என்று துதித்து கும்பிட வேண்டும். பிறகு எல்லாவிதமான பாபத்தோடு கூடியவனாக நினைத்து மீண்டும் துதிக்க வேண்டும். சிவே பக்தி சிவே பக்தி சிவே பக்தி பவே பவே அந்யத சரணம் நாஸ்தி த்வமேய சரணம் மம. பிறவிகள் தோறும் எனக்கு சிவபெருமானிடம் பக்தி இருந்து வர வேண்டும். சிவபக்தி இருக்க வேண்டும். சிவபெருமானிடம் பக்தி இருக்க வேண்டும். எனக்கு வேறு ரக்ஷணம் இல்லை, நீயே ரக்ஷணம் என்று இவ்வாறு சர்வ சக்தியையும் கொடுக்கும் மகேஸ்வரனை பிரார்த்தனை செய்து பக்தியுடன்
வாத்திய நாதங்களாலும் வழிபட வேண்டும். பிறகு பரிவாரங்களோடு சேர்ந்து சங்கர பகவானை வணங்கி தொழுதுவிட்டு மகிழ்ச்சி உடையவனாய் சுகமாக தன் வேலைகளை துவங்கலாம். இவ்வாறு தினம்தோறும் எவன் சிவபக்தி உடையவனாக சிவபூஜை செய்கிறானோ அவனுக்கு அடிக்கடி எல்லாவித நற்பயன்களும் உண்டாகும். மனதில் நினைத்தது 6 மாதங்களில் நிறைவேறும். நோய், கவலை, ரோகம், பயம், சூன்யம், கோணல், வியாபாரம், விஷம் இவை போன்ற எத்தகைய துன்பம் வந்தாலும் நம்மை விளைவிப்பவரும் கருணாமூர்த்தியுமான சிவபெருமான் அத்துன்பங்களை அகற்றி விடுவார். மேலும் சிவபெருமானை வழிபாடு செய்வதால் மனிதனுக்கு சுபங்கள் விளையும். அவனது குணங்கள் சுக்கில பட்சத்துக்கு சந்திரனைப் போல விருத்தியடையும். வியாச பகவானிடம் இவ்வாறு நான் கேட்ட அரிய பெரிய விஷயங்களை உங்களுக்காகச் சொன்னேன். இனி எல்லா பாவங்களையும் நீக்கக்கூடிய எந்த சரித்திரத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த சரித்திரத்தை சாஸ்திர பூர்வமாகச் சொல்லுகிறேன் என்று சூதமாமுனிவர் கூறினார். திருச்சிற்றம்பலம்.